ஹாய் ஹேரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பைஸ் பட் ஐ திங்க் ஷி வாண்ட் டிவோர்ஸ் அப்படின்ற மான்கோட எபிசோட தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம் நண்பா. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்கு நண்பா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மட லூ டச்சஸ்லாம் அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கி. நம்மட லூ கேட்டுட்டு இருக்கான். என்ன அது அப்படின்ற மாதிரி பக்கவும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்மளுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பட்லர் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா டியூக் பேசலியான்ட்டு இருந்து அவங்களோட டாட்டருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் லூக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கு. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன செய்வோம், நம்ம இதை கேன்சல் பண்ணி விட்ருவோமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் இதை கேட்குற அப்படின்ற மாதிரி நம்மளோட லூ கேட்க அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு தெரியுமா அவள் வந்து உண்மையிலேயே அந்த கிரவுன் பிரின்ஸ் தான் லவ் பண்ணுறா, ஆனால் இப்போ நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுத்தான், இது ஏதாச்சும் ஒரு சதி திட்டமாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பட்லர் எவ்வளோ செல்ல பார்க்குறான். அப்போ நம்மளோட லூ சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்மளுக்கு எவ்வளோ இப்போ கடன் இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக கேட்கவும் அவன் 750 கோல்டு இன்னும் 10 நாளைக்கு இடையில கொடுக்கணும் மயிலாடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நம்ம அந்த மெர்ச்சன்ட் கில்ட்டு பற்றி நீ பேசாமல் இப்போ இன்விடேஷன் வந்ததை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி லூக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்போ அவன் சொல்லிடுச்சான், அது உண்மையாக ஆனாலும் செல்ல வரைக்கும் நம்மளோட லூஸ் முதல்ல அந்த பேமெண்ட் விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவள் பேசிட்டுச்சான். ஏதோ ஒரு மேஜிக் ஸ்டோன் வாங்குற இதில் நிறைய கடன் பட்டுருச்சாங்க, அவன் வேற காசை திரும்ப கட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளோட லூஸ் எல்லவும் எப்படி இருந்தாலும் கடன்லாம் திருப்பி அழிக்கணும். நம்ம இந்த ஃபேமிலி இப்போதைக்கு நிறைய கடன்லாம் ஆயிடுச்சு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி லூ அந்த அவனை பார்த்து செல்லவும் அப்போ இந்த மேரேஜ் இன்விடேஷனுக்கு உங்களுக்கு வந்துருச்சு, அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பட்லர் திரும்ப செல்ல ஆரம்பிக்கிறான், நான் ரூமர்ஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டேன் அவருக்கு அந்த பிரின்ஸை தான் பிடிச்சிங்க, அதால் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க நம்மளுக்கு நல்லதாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கேன். டியூக் பாசலியான் என்னத்தை பற்றி நினைச்சிட்டு இருக்காரு ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்மளோட லூ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்னைக்கு ரூமர்ஸ்லாம் நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி லூ சொல்லி விட்டுடுறாங்க. அப்போ அவள் பார்க்குறான் டியூக் பாசலியான் என்ன திட்டம் போகிறாரு ஏரியா அப்படின்ற மாதிரி அந்த பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவருக்கு நிறைய வசதியான இடமெல்லாம் இருக்கார், நிறைய இடத்துல பிஸ்னஸை வச்சுக்கிட்டு இருக்கார், இருந்தாலும் அவர் நம்மகிட்ட வந்து பிஸ்னஸ் டீல் வச்சுக்கல எல்லாமே மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பிட்டு இருக்கார் அவர் அப்படின்ற மாதிரி நம்மளோட பட்லர் கொதிக்கிட்டு இருப்பார். நம்மளோட லூ சொல்லிக்கிட்டு இருக்கார், பரவாயில்ல விடு ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு நல்லா நடந்துட்டல்ல அப்படின்ற மாதிரி நம்மளோட லூவும் சொல்லிக்கிட்டு இருப்பார். அவர் என்ன நோக்கத்தோட செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்த்துச்சிக்கல, எப்படி வரதாச்சனையா நிறைய பணம் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பட்லர் கத்திக்கிட்டு இருக்கார். நம்ம லூஸ் பொறுமை அவர் முறைச்ச மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். அவர் 2 பேருக்கு நடுவில் அப்படி கூத்து பெய்துக்கிட்டு இருக்கீங்களே. நம்மளோட கிரவுன் பிரின்ஸை பற்றி செல்றாள், அவன் வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணவே இல்லை, அவன் வந்து அவளை வெறுக்கிறான் அப்படின்ற மாதிரி விஷயம் நம்மளோட லூக்கும் தெரிஞ்சிருக்கேன். அதை பற்றி லூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே கேபிட்டலுக்கு போகிறதுக்கான கேரேஜை எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். எது கேபிட்டலுக்கு போக போறீங்களா, அங்கே மேரேஜ் அப்போ அக்செப்ட் பண்ண போறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்து மர நம்மளுக்கு ஏதாச்சும் வேற நல்லது வருதா பண்ணித்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் மயிலாடு அப்படின்ற மாதிரி ஏதோ செல்ல வரைக்கல உன்னோட பிஸ்னஸ் இப்போதைக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி அவன் திறத்தி விட்டுறான். திறத்தி விட்டு போட்டு பயப்புல என்ன செய்யறான்னு பார்த்தா ஒரு மாதிரி அவனுக்கு திடீர்னு என்ன ஆகுது, இருமுறான். இருமினோடனே அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப்ல இருந்த ஃபுல்லாக ரத்தம் அடியுது. அவங்க பார்க்குறாங்க, பார்த்துப்பட்டு உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் வந்து கிரவுன் பிரின்ஸை லவ் பண்ணுறன்ற விஷயம் இந்த ஊருக்கே தெரியும், அதை தான் நானும் கேட்டேன், அது உண்மையாக இருக்கான்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணாஞ்சல நம்மளோட மெய்டு வந்துட்டு இருக்கான், மேடம் உங்களுக்காக மெடிசன் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இதை எடுத்துட்டு வந்துட்டா திரும்பவும் இப்போ இதை நான் குடிக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கல. மெய்டை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றா, ஏனி இப்போ ஒரு மாதிரி பதட்டப்பை நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்க மெய்டு சொல்லிட்டு இருக்கேன், அது நான் டியூக்ல ஆர்டர் மேடம், உங்களை கண்காணிக்கிட்டே இருக்க சொல்லியிருக்கார் அவர், அந்த மெடிசனில் நீங்கள் அந்த கோப்பையில் ஒரு சொட்டையும் மிச்சம் வச்சாம குடிக்கணும் நீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட மேடி சொல்லிட்டு இருக்கேன். அதை நான் கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கேன், அதை என்னைய கண்டுக்கலாங்க அப்படின்ற மாதிரி மேடி சொல்லுவா. ஏதோ செய்யுது இந்த புள்ள அப்படின்ற மாதிரி, ஆனா இது ரொம்ப கசக்குது இந்த மெடிசன், இந்த உலகத்துல எவ்வளவு கேவலமா வரைக்கும் மெடிசன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் குடிக்கிறா. நம்ம ஹீரோயின் நினைக்கி பாக்குறா, எழுப்பினோன்னு நீ எழுப்பிட்டியான்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்மளோட டியூக்கு மரா பிரதர் மரா ரிச்சர்ட் எல்லாம் கேட்டிருப்பா. இந்த பொம்பளை எவ்வளவு நேரம் தூங்குறா அப்படின்ற மாதிரி ரிச்சர்ட் கேட்டு நம்ம ஹீரோயின் பாப்பா எல்லாரும் எந்த ரூம்ல என்னடா செய்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு பிறகு இப்போதைக்கு எழும்பியிருப்பா. அப்போ அவர் பயந்து போய் உனக்கு ஏதாச்சும் ஆகிருண்டு என்னைய மன்னிச்சிரு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிங்கன்னா உன்னைய கூப்பிட்டு இருக்கீங்க ஆஃபீஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின்
இவர் எதை பற்றி பேசுகிறார் இந்த ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசித்துப்பட்டு என்ன நடக்குது இந்த உலகத்தில் அப்படி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அப்படி நடிக்கிருப்பா. நம்ம ஹீரோயின் கடல்ல இருந்தெல்லாம் தண்ணி வந்துருச்சு. அதை பற்றியெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு தான் வெக்ஸாகவே இருப்பா. இப்போ எல்லாரும் கொஞ்சம் சேடாக ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க போல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு எல்லாரும் பார்க்குறா. நம்ம ஹீரோயின் எல்லாம் பாவம் மூஞ்ச வச்சுட்டு இருக்காங்க. சரி சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்ன மாதிரி எல்லாம் மூஞ்ச வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னடா இவோல் எதடா மீன் பண்றாள் அப்படின்ற மாதிரி பார்த்துச்சா. அப்போ மேடு வந்து குடிச்சோ பெல்ட்டை குடிச்சிட்டிங்களா இந்தாங்க முட்டாய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு முட்டாய் தேத்தி விட்டுட்டியா. நம்ம ஹீரோனு தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லிவிடாத முட்டாயை தின்றுட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோயின் நம்மட மெய்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா உங்களை மெலிசா மேடம் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் போகிறது சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் வந்து சரி நான் போய் இது மீட் பண்ணுறேன் எனக்கும் தேவை இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கட் பண்ணா இங்கெல்லாம் அவங்க 2 பேரும் டீ குடிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ மெலிசா சொல்லிக்கிட்டு இருக்கியா சரி இங்கே வந்தது நீங்கள் ஓகே தான் நான் உடம்பு அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா இல்லை நானும் காற்று வாங்கணுன்னு இருந்தேன் எத்தனைக்கு தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அதெல்லாம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கு மெலிசா சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படியா அப்படின்ற மாதிரி மெலிசா கேட்டுருக்கீங்களா. நம்ம ஹீரோயின் மெலிசாவை பார்க்குறா. இவ பார்க்க ரொம்ப அப்பாவியா இடமுங்கிருச்சு. அவகிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீலான ஆறாவும் வருது. இதுதான் ஃபீமேல் எடுக்க வேண்டிய தகுதியாகுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. அவ ரொம்ப அழகாகவும் இருக்கா. இந்த பேசலியன் ஃபேமிலியில இருந்து இவ கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு ஸோ என்னதுக்காக என்னை மீட் பண்ணணும்னு சொன்ன மெலிசா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவங்க மெலிசாவுக்கு பதறிடும். அப்படியே அந்த குடிச்சிட்டு இருந்த டீயை கீழே போட்டுருவா மெலிசா. அப்போ இல்லை இது உங்களோட ஃபேவரட் டேபிள் கிளாத் அதில் நான் கரைப்படியை வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் விட்டுடுறா. மெலிசானே மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் இல்லை இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து தொடக்கிறா. அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை பார்த்துக்கலுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அதை எடுத்து இது செஞ்சு போட்டு மேரேஜ் ப்ரொபோசல் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பேன். நம்ம ஹீரோயின் அந்த க்ரௌன் பிரின்ஸ்ட்டு இருந்து வந்தது. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அதை நான் வந்து உண்மையிலேயே க்ரௌன் பிரின்ஸுக்கு மேலே உள்ள ஃபீலிங்கை இப்போவே மறந்துட்டேங்க. நான் இப்போ அவருக்கு மேலே ஒரு சொட்டு ஃபீலிங்லேயே இல்லை. அதால் நீ இப்போ அதை அக்செப்ட் பண்ண போறியா இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நம்மளோட மெலிசா சொல்லிட்டு இருக்கியா அவரை ஒரே ஒருக்கா தான் மீட் பண்ணியிருக்கேன். அவர் என்ன மாதிரியான கேரக்டர்னு எனக்கு தெரியா. அதால் என்ன செய்யறேன்னு எனக்கு குழப்பமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட மெலிசா சொல்லி விட்டுருவா. நம்ம ஹீரோனுக்கு சாக்காக தான் இருந்துச்சு என்ன அந்த பொப்பில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அப்படின்ற மாதிரி. இன்றைக்கு எங்கேயும் போனியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. இதை மீன் பண்ணி கேட்பாண்டா அந்த ஜெயிலில் நம்ம ஹீரோயின் ஒருத்தனை அடைச்சி வச்சிருந்தா அவனை நம்மளோட மெலிசா ரகசியமாக போய் இது பார்த்துட்டு வந்துருப்பா. அதால் நம்ம ஹீரோயின் இப்போ கேட்குறா நீ அங்கே எங்கேயும் போனியாண்டு. அவன் மெலிசா சொல்கிற ஆமாம் நான் இன்றைக்கி சும்மா மென்ஷனை சுற்றி பார்க்கலான்னு போனேன் அப்படின்ற மாதிரி அண்டர் கிரவுண்டும் போனேன். அங்கே யாரோ கைது பண்ணி வச்சு 2 ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன் அதில் பார்ப்போன்னு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோனே சாக்கு ஒருவேளை இவள் கண்டுபிடிச்சிருப்பாவோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் மெலிசாவை அதை மறக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடும். நம்ம ஹீரோயின் மெலிசா நீ அங்கே பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் நான் அவனை ஃப்ரீ பண்ணி விட்டேன். அவன் ஒரு நல்ல இடத்துல அறிஞ்சா நீ அவனை பற்றி கவலைப்பட தேவையில்லண்டவும் உண்மையாவா நல்ல இடத்துல அப்படின்ற மாதிரி மெலிசா சாக்காவி நம்ம ஹீரோனை தேங்க்ஸ் சொல்லி இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தீவா. ஏன்னா மெலிசாவுக்கு கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு நம்ம ஹீரோன் யாரையும் அடைச்சி வைக்கிறான்னு சொல்லுவான். அப்போ நம்ம மெலிசாவுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. நம்ம ஹீரோன் அவன் இப்போ ஒரு நல்ல இடத்துல அறிஞ்சான். அவன் போய்களை நான் நிறைய பணமெல்லாம் மூட்டையாக கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா மெலிசா நீ வந்து என்னமே பேத்திட்டு இருக்கியோண்ட படிப்பலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கியா. ஏன்டா அவள் வந்து டெம்பிள்லாம் அப்போதைக்கு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டெம்பிளில் இப்போ என்ன மாதிரி போகல மெலிசா சொல்லிட்டு இருக்கியா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னை படிப்பலாம். ஆனால் இப்போ டெம்பிளில் சடனாக ஏதோ நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்கியா. அவள் நம்மட க்ரௌன் பிரின்ஸ் வந்து போருக்கு போகிறத பற்றி அதால் எல்லாம் விருந்தாட்டம் ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் அவள்கிட்ட டெம்பிளில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிற அந்த க்ரௌன் பிரின்ஸ் அப்போ போருக்கு போகிறான் சரியான தருணம் நம்ம மேரேஜ் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு. மெலிசா ரிஜெக்ட் பண்ணதை பற்றி அவள் எப்படி கொஞ்சம் கோவத்தில் அரிப்பாங்க என்ன செய்யற அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கல. அப்போ மைலேடி அப்படின்னு மாதிரி நம்மளோட மெய்டு ஓடி வந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் என்னன்னு பாப்பா க்ரௌன் பிரின்ஸ் வந்துருக்கேன் நம்மளோட மென்ஷனுக்கு கிடைக்கல. நம்ம ஹீரோனையை தூக்கி வரி போயிட்டு அந்த ஆள் என்ன செய்யறா அஞ்சு அந்த க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டுப்பா. மெலிசாட்ட சொல்லுவா அவன்னா மெலிசாவே மீட் பண்ண வந்திருக்கார் அவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும் மேடி சொல்லிட்டியா இல்லை அவர் உங்களை மீட் பண்ண தான் வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த க்ரௌன் பிரின்ஸே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கடுப்பாகிட்டு இருப்பா. உடனே நான் மீட் பண்ணலான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி க்ரௌன் பிரின்ஸ் காலுக்கு மேலே கால் போட்ட மாதிரி நிற்கிறதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 40 மினிட்ஸுக்கு வீடியோலாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லா எஃபெக்டெல்லாம் போட்டு
எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் நண்பா. என்னன்னு பார்த்தா எக்ஸ்போர்ட் ஃபெயில்டு ஹார்ட் பெஸ்ட்டு தரும். நான் நினைக்கிறேன் அது சும்மா நெட்ஒர்க் இஸ்குவாகுண்டு அதான் கண்டுக்காமல் திரும்பவும் எக்ஸ்போர்ட் தட்டி விட்டேன். அதான் எனக்கு வச்ச போகிற ஆப்புண்டு வழங்காமல் போயிட்டு நண்பா. என்னன்னு பார்த்தா திரும்ப எக்ஸ்போர்ட் தட்டி போட்டு விட்டா ஃபுல்லாக வீடியோ எடிட்டிங் எப்போ விட்டு வெளியே தள்ளி விட்டிக்கு. உள்ளே போய்த்து பார்த்தா வீடியோவை காணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னு தெரியாமல் தான் போஸ்ட் போட்டிருந்தேன் நம்மளோட சேனலில். என்ன செய்வோம், ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்படித்தான் போடாலும் போல். ஏன்டா 30 நிமிஷம் 40 நிமிஷமெல்லாம் எடிட் பண்ண போனால் அங்கெல்லாம் சிக்கலாக்கிட்டு கிடக்கு போனால். அதெல்லாம் என்ன செய்வோம்னு பார்த்தா ஒரு இனிமேல் வீடியோ நம்ம சேனலில் ஒரு 10-15 நிமிஷத்துக்குலாம் வீடியோ வரும். ஸோ இதுதான் நம்ம நடந்த விஷயம். அதில் இப்போ அவசரமாக டக்குனு ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இந்த அப்லோட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ஓவர்லாம் ஒழுங்காக கொடுத்த நடுகரியா பார்த்து போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னமே இருக்குது இந்த வீடியோண்டு. ஏன்டா அவசரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டதால் வீடியோக்கு வாய்ஸ் ஓவரில் ஒழுங்காக நான் செக் பண்ணலை. டக்குனே ரெடி பண்ணி போட்டுவிட்டேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த மான்கா பிடிச்சிருக்கு போல். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் இப்போ எடிட் பண்ணி போட்டேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நண்பா. அடுத்த எபிசோட் உண்மையிலேயே தரமாக இருக்கு. அந்த பிரின்ஸுக்கு நம்ம ஹீரோன்னு ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுட்ருவோம். அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.